நீட் ஆஸ்பிரன்ஸ் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் காமனாக பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, படிக்கிறதுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ரிவிஷனுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராப்பர் டைமை பார்த்திங்கன்னா ஒதுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சாப்டரை 5 to 6 டைம்ஸ் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் அந்த கான்செப்டை ரீகலெக்ட் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர்னால முடியாது. ஸோ இதே ப்ராப்ளம் தான் எனக்கும் இருந்தது. பட் என்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு சிம்பிளான ரிவிஷன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளமே என்னால் ரிசால்வ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த டெக்னிக்குடைய பேர் தான் RTQ, ரிவிஷன் த்ரோ கொஷின். ஸோ இந்த வீடியோவில் RTQனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணேன், அண்ட் RTQவை உங்களுடைய ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு RTQ பற்றி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். I am Suprakash. Welcome to Soul of Medico. Let's get into the video. Why normal revision fails? ஸோ நார்மலாக நம்ம ரிவிஷன் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் புக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அண்ட் நம்ம எழுதி வச்ச ஷார்ட் நோட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அண்ட் நோட்ஸில் ஹைலைட் பண்ணி படிப்போம். அண்ட் அதே அடுத்த வாரம் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவோம். இது பார்க்கும்போது ஒரு ஆக்சுவலாக எல்லோரும் ரிவிஷன் பண்ணக்கூடிய மெத்தட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லோரும் இதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குது. அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் போகும்போது இந்த கொஸ்டினை நான் படித்தேன், பட் என்னால் அதை ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியல அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. வாட் இஸ் RTQ? ரிவிஷன் த்ரோ கொஷின்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் RTQ அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கொஷின் மூலமாக ஒரு கான்செப்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். அதனால தான் இது பேர் RTQ, ரிவிஷன் த்ரோ கொஷின்ஸ். இப்போது ஒரு கொஷினை பார்த்த உடனே உங்கள் பிரெயின் அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா யோசிக்கும். தட் மீன்ஸ் ரிவைஸ் பண்ணும். அந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யோசிக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் அந்த கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் த்ரோ கொஷின்ஸ். ஹவு RTQ ஒர்க் சயின்டிஃபிக்கலி? ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆக்டிவ் ரீகால் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் மெமரியில் பார்த்தோம்னா ஸ்டோர் ஆகும். ஆக்டிவ் ரீகால் அப்படின்னா என்னென்னா, அதாவது உங்கள் புக்கில் படித்த ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷனை நீங்கள் புக்கை க்ளோஸ் பண்ணி உங்களால் ரிப்பீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஆக்டிவ் ரீகால். ஸோ பேசிவ் ரீகால் அப்படிங்கிறதுனா நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா லைன்ஸ் படிச்சுட்டு போதா பேசிவ் ரீகால். அப்போ பேசிவ் ரீகால் விட ஆக்டிவ் ரீகால் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மெமரி இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் அந்த இன்ஃபர்மேஷன் லாங் டேர்மில் பார்த்தா ஸ்டோர் ஆகும். அந்த கான்செப்ட் பார்த்தா ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த RTQ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆக்டிவ் ரீகால் பண்ணுற மெத்தட். நீங்கள் கான்செப்டை டெக்ஸ்ட் புக்ஸை பார்க்காம உங்கள் கான்செப்ட் தெரியுதாங்கிறத செக் பண்ணுறீங்க. அந்த கான்செப்ட் தெரியல அப்படிங்கும்போது ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை ரிவைஸ் பண்ணுறீங்க. தெரிஞ்சது அப்படின்னா இந்த டாபிக் ஸ்ட்ராங் டாபிக், ஆனால் நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணி அந்த டாப்பிக்கை ஒன் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போது ஒரு சாம்பிள் கொஷின் பார்க்கலாம். விச் ஆர்கனல் ஆஃப் எ செல் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரைபோசோம், B ஆப்ஷன் லைசோசோம், C ஆப்ஷன் மைட்டோகாண்ட்ரியா, D ஆப்ஷன் கால்ஜி அப்பராட்டஸ். ஸோ இதோட ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும், மைட்டோகாண்ட்ரியா. அப்போது மைட்டோகாண்ட்ரியாவை ஏன் நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்கிறோம்? ஏன்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அங்கே தான் நடக்கும். அதனால அங்கே ATP ப்ரொடக்ஷன் நடக்கும். இது ஒரு பாயிண்ட். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒரு டபுள் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல். அண்ட் மைட்டோகாண்ட்ரியாக்குன்னு ஒரு ஓன் DNA இருக்கும். அண்ட் அதுக்குன்னு ஒரு ரைபோசோம் இருக்கும். அதனால ஒரு செமி ஆட்டோனமஸ் ஆர்கனல். அப்போது இந்த ஒரு கொஷினில் நாம் ஒரு 4 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி தான் ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷின் மூலமாக நீங்கள் பார்த்தா கான்செப்டை ரிவைஸ் பண்ணுறீங்க. அதனால பேர் RTQ. ஸோ இது ஒரு சாம்பிள் கொஷின். இது மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த RTQ பண்ணுறதுனால உங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த கான்செப்டை நீங்கள் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுடைய வீக் டாபிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிடலாம்.
எந்த கொஸ்டினை உங்களால் சால்வ் பண்ண முடியுதோ அதில் உங்களுக்கு ஸ்ட்ராங் டாபிக்ஸ், எந்தெந்த டாபிக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியலையோ அதெல்லாம் வீக் டாபிக்ஸ். அப்போ நீங்கள் வீக் டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தா அந்த வீக் டாபிக்ஸையும் ஸ்ட்ராங் டாபிக்ஸை ஈஸியாக மாற்ற முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தா ஆர்டிகியூடைய பெனிஃபிட். ஸோ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெசனை முடிக்கிறீங்க, கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த லெசன்லேருந்து ஒரு 20லேருந்து 30 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அண்ட் அதில் உங்களுடைய ஸ்ட்ராங் டாபிக்ஸ் எந்தெந்த கொஷினில் சால்வ் பண்ண முடியுதோ அது ஸ்ட்ராங் டாபிக்ஸ்னும் வீக் டாபிக்ஸ்னும் கேட்டகரைஸ் பண்ணி வீக் டாபிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போதே பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1 வீக் கழித்து நீங்கள் அந்த படித்த டாப்பிக்லேருந்து மறுபடியும் ஒரு 20லேருந்து 30 எம்சிக்யூஸ் வந்து பார்த்தா சால்வ் பண்ணணும். இது எதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 1 வீக்குக்கு முன்னாடி அந்த படித்த கான்செப்ட் எல்லாம் இப்போ நமக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக் கழிச்சு இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு 4 டைம்ஸ் மட்டும் நீங்கள் மினிமம் ஒரு லெசனுக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த லெசனில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆகிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டிகியூனா என்ன, ஆர்டிகியூவை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகியூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பிடிஎஃப் மாதிரி எல்லா லெசனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு பயாலஜியுடைய ஆர்டிகியூவும் அண்ட் இன்ஆர்கானிக்குடைய ஆர்டிகியூவும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோடைய ஆர்டிகியூ உங்களுக்கு வந்து சூனாக வந்து பார்த்தா கொடுக்குறேன். ஸோ இது நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகியூ மட்டும் ரிவைஸ் பண்ணாவே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனஃப். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகியூ பற்றி எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த எல்லா விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.